வணக்கம் ராஜேஸ்வரி. பூந்தமல்லி அருகே செங்கல் சூளையிலிருந்து கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வந்த 48 வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் மீட்கப்பட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டுள்ளது. சென்னையை அடுத்த பூந்தமல்லி வயலாநல்லூர் பகுதியில் செங்கல் சூளை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த செங்கல் சூளையில் வடமாநிலத்தை சேர்ந்த பலர் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வருவதாக இமெயில் மூலமாக திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு புகார் ஒன்று வந்தது. அதன்படி மாவட்ட சட்ட உதவி மையத்தின் செயலாளரான நந்தினி தேவி என்பவர் நேற்று அங்கு சென்று ஆய்வு செய்திருந்தார். அதில் சிலர் கொத்தடிமைகளாக பணிபுரிவது உண்மைதான் என்பது தெரிய வந்தது. இந்நிலையில் இன்று அங்கு சென்று அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த போது 48 கொத்தடிமைகள் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த 13 குடும்பங்களாக வேலை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் 48 பேரும் மீட்கப்பட்டனர். அவர்களை தலைக்கு 35,000 கொடுத்து அழைத்து வந்திருக்கின்றனர். அழைத்து வந்து தற்போது வாரம் 200 ரூபாய் சம்பளம் கொடுத்து அவர்களை கொத்தடிமைகளாக வேலை வாங்கியது தெரிய வந்துள்ளது. தற்போது 48 பேரும் மீட்கப்பட்டு அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமின்றி அரசு தரப்பில் இருந்து ஒவ்வொருவருக்கும் தலா 30,000 காசோலை வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. விரைவில் இதுபோன்று பூந்தமல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வேறு ஏதேனும் செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணிபுரிபவர்கள் தொடர்பாக கூடுதல் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக யாரேனும் மீட்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தற்போது இந்த செங்கல் சூளை உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அடுத்த கட்ட முயற்சிகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்.